வணக்கம். வருடத்தின் கடைசி நாள். மேபி இந்த வருடத்தின் துக்கமான ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப் போகிறேன். இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். த நியூயார்க் டைம்ஸ் இந்த நாட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிசர்ச் அனாலிசிஸ் வழி ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்களை, ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனை, லா அண்ட் ஆர்டரை அனைத்தையுமே தன் கைவசப்படுத்தி விட்டது. ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி இந்த நாட்டை கேப்சர் செய்து விட்டார்கள் என்கிற இந்த ஸ்டோரியை அவர்கள் பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள். முதல் பக்கத்தில் த நியூயார்க் டைம்ஸ் உடைய இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகியிருக்கிறது. ஃப்ரம் ஷேடோஸ் டு பவர், ஹவ் ஹிந்து ரைட்ஸ் ரீஷேப்ட் இந்தியா. நிழலாக இருந்த நபர்கள் இன்னைக்கு ஆட்சியில் வந்தவுடன் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அடையாளத்தையே ஹிந்து ஃபர்ஸ்ட் என்கிற அந்த அடையாளமாக மாற்றிவிட்டார்கள் என்கிற இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் உங்களுக்கு மிகவும் ஆழமாக எடுத்து வைக்க போகிறேன். எப்படி நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த நாட்டை அழித்து விட்டார்கள் என்று. இந்த வீடியோவை டிலீட் செய்வார்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் போகாதபடி தடுத்து நிறுத்துவார்கள். ஏற்கனவே அதை தான் செய்து வருகிறார்கள். எங்களுடைய சேனலை முடக்கி வருகிறார்கள், வீடியோக்களை முடக்கி வருகிறார்கள். இந்த வீடியோவை உங்களுடைய உதவியால் ஏராளமான நபர்களிடம் எடுத்து செல்லலாம். எப்படி? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாக எங்களை நீங்க உதவலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நியூயார்க் டைம்ஸ் உடைய இந்த முதல் பக்கத்தில் வந்த இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் ஒரு மிக பிரபலமான ஒரு பத்திரிகை, நியூஸ் பேப்பர். அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும் அல்ல யாராக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவில் இருக்குன்னா, யாருக்குமே பயப்படாமல் அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். நியூயார்க் டைம்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. இதில் இவர்கள் மிக தெளிவாக எழுதிய விஷயம், கடந்த 11 ஆண்டுகளில் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் ஒரு செக்யுலர் நாடாக இருந்த இந்தியா, அனைத்து மதங்களையுமே நம்பக்கூடிய ஒரு நாடு, ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே வாழக்கூடிய ஒரு அழகான பூங்காவை அழித்து ஹிந்து ஃபர்ஸ்ட் நேஷனாக மாற்றிவிட்டார்கள். உலக நாடுகளுக்கு முன்பு எந்த விதமான நெரேஷன் போயிருக்கிறது, எந்த விதமான ரிப்போர்ட் போயிருக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். The entire project transformation has Narendra Modi as its product. நரேந்திர மோடி தான் இந்த ஒட்டுமொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ப்ராடக்ட் என்று எழுதியிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையிலிருந்து அவர் கொடுத்த அந்த உரையை கேட்டு பாருங்கள். எந்த ஆர்எஸ்எஸ்ஐ தீவிரவாத அமைப்பாக ஒரு காலகட்டத்தில் பேன் செய்தார்களோ அதே ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி இந்த நாட்டு பிரதமர் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களே கேளுங்கள். आज से 100 साल पहले एक संगठन का जन्म हुआ, राष्ट्रीय स्वयंसेवक संघ. 100 साल की राष्ट्र की सेवा एक बहुत ही गौरवपूर्ण स्वर्णिम पृष्ठ है. நரேந்திர மோடி என்ன கூறினார்? 100 ஆண்டுகள் இந்த ஆர்கனைசேஷன் பிறந்து நடந்துவிட்டது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் RSS has turned 100 now. இந்த நபர்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன செய்தார்கள் இந்த நாட்டிற்காக? வெள்ளையர்கள் இருக்கும்போது அவர்களுடைய கால்களில் போய் விழுந்திருந்தார்கள். வெள்ளையர்களிடம் மன்னிப்பை கேட்டார்கள். சுதந்திர போராட்டம் இருக்கக்கூடாது என்று நம்பினார்கள். சுதந்திர போராளிகளுக்கு எதிராக உளவு பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள்.
வெள்ளையர்களுக்கு உளவாளியாக வேலை பார்த்தார்கள். சுதந்திரத்துக்கு பின்பு இந்த நாட்டு கொடியையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கான்ஸ்டியூஷனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இந்த நாட்டின் அனைத்து இடங்களையுமே தன்னுடைய ஆட்களை திணித்து இந்த நாட்டை ஆளக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அதனால நான் சொன்னேன் தொடக்கத்திலேயே, இந்த வருடத்தின் மிக துக்கமான ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பு நான் வைக்க போகிறேன். குளோபல் இம்பாக்ட், இந்த ஸ்டோரிக்கு பின்பு வெளிவரக்கூடிய குளோபல் இம்பாக்ட் எப்படி இருக்க போகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். வெஸ்டர்ன் நாடுகள், கிரேட் பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இது போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய கார்ப்பரேட், இந்தியாவில் நாங்கள் இன்வெஸ்ட் செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த கார்ப்பரேட் பிஜேபியோடைய ஈகோ சிஸ்டமுக்கு எதிராக த நியூயார்க் டைம்ஸோடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்பு அவர்கள் வருவார்களா, இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்களா? கிடையாது. ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபியோட ஈகோ சிஸ்டம், பிஜேபியோட ஈகோ சிஸ்டம் என்ன கூறுகிறது? த நியூயார்க் டைம்ஸ் ஆர் டார்னிஷிங் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபிஸ் இமேஜ். ஆர் யூ சீரியஸ்? வெளிவரக்கூடிய காட்சிகளை பார்த்து உங்களுக்கு புரியவில்லையா? எங்க திரும்பி பார்த்தாலும் ஆயுதங்களை கொடுத்து வருகிறார்கள், சப்ளை செய்து வருகிறார்கள். இந்துக்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆயுதங்களை கொடுத்து வருகிறோம் என்று. சோனம் வாக்சூ, ஓமர் காலித் போன்ற நபர்களை நீங்கள் சிறையில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இது போன்ற குண்டர்களை நீங்கள் ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலை பார்த்து வருகிறீர்கள், அதாவது அவர்களை காப்பாற்றி வருகிறீர்கள். இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, RSS has deeply entrenched its root in Indian institutions. RSS மிக ஆழமாக தன்னுடைய வேர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்களில் பரப்பிவிட்டது. அது அரசாங்கமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அல்ல சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே RSS தன்னுடைய ஆட்களை திணித்து விட்டார்கள். இன்னைக்கு ஆர்மி உட்பட, இராணுவம் உட்பட RSS உடைய தாட் ப்ராசஸில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவில் இவர்கள் முடக்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, the courts, the news channels, newspapers, institutions, academies, everywhere RSS positioned its people. நீதிமன்றங்களாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸ்களாக இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸ்களாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், அகாடமிஸ், எங்க திரும்பி பார்த்தாலும் RSS தன்னுடைய ஆட்களை அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகளில் அமர வைத்து விட்டது. ஆர்மி, மிலிட்ரி, போலீஸ் உட்பட, பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் உட்பட அனைத்து இடங்களிலுமே RSS உடைய ஆட்கள் தான். கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அதிலும் RSS உடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது. நியூயார்க் டைம் உடைய இந்த மிகப்பெரிய எக்ஸ்போஷர் அனைத்து நபர்களுக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் உலக நாடுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்கள் ஒரு ஆர்டிக்கல் வழியாக எழுதியதற்கு பின்பு எந்த விதமான இமேஜை நாம் உலகத்திற்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறோம்? இதற்கு மேல் இன்வெஸ்டர்ஸ்கள் வருவார்களா? மற்ற நாடுகளுடன் இந்தியாவுடைய இமேஜ் எப்படி மாறப்போகிறது நீங்கள் பார்க்க வேண்டும். சங் ஹிந்துத்வா ஐடியாலஜி ஒரு கிளியர் லைனை ட்ரா செய்து விட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கோடி மைனாரிட்டிகள், அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அல்ல கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சுதந்திரமாக வாழ முடியாது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. முக்கியமாக சமீபத்தில் வெளிவந்த அந்த கிறிஸ்மஸ் வயலன்ஸ், வேண்டலிசம், தாக்குதல், இதை பற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் ஆழமாக எழுதியிருக்கிறார்கள். என்ன இந்தியாவில் நடந்தது? 3% கீழே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை ஹிந்து கத்ரமே ஹை என்கிற அந்த வார்த்தையை வைத்து எப்படி அழிக்க பார்க்கிறார்கள் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மாப் லிஞ்சிங் அகேன்ஸ்ட் முஸ்லிம்ஸ், அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது they have also mentioned மோகன் பாகவத் அண்ட் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிக பவர்ஃபுல்லான நபர் யார்? மோகன் பாகவத், the RSS chief. The RSS chief gets an equal security as the prime minister of this country. நரேந்திர மோடிக்கு இந்த அளவில் செக்யூரிட்டி கிடைக்கிறதோ அதே அளவில் செக்யூரிட்டி மோகன் பாகவத்தும் கிடைக்கிறது. எந்த பதவியில் அவர் இருக்கிறார்? அரசாங்கத்துடைய மக்களுடைய வரிப்பணம் எதற்காக இது போன்ற நபர்கள் கொடுக்கப்படுகிறது என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். RSS பிஜேபியுடைய பேக் போனாக இருக்கிறது. RSS இடம் 2500 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு.
உலகம் முழுவதும் அது எஜுகேஷன், சோஷியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் ஃபீல்டில் வேலை பார்க்கிறது. RSS had built a 13-story lavish headquarters in Delhi. புது டெல்லியில் ஒரு மிகப்பெரிய RSS தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டியிருக்கிறது. அவர்களுக்கு இடம் எப்படி கிடைத்தது? எந்த வழியில் இந்த பில்டிங் கட்டப்பட்டது? 150 கோடி ரூபாயில் கட்டியிருக்கிறார்களா? எப்படி இது கட்டப்பட்டது? அனைத்திற்கான கேள்வியையும் இந்த பதிவில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மோகன் பாகவத் எந்த அளவில் இந்த நாட்டு மீடியாவில் இடம் பெறுகிறார், எப்படி நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக மோகன் பாகவத் தும்மினால் கூட அது ஒரு செய்தியாக மாறுகிறது, அதை பற்றியும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். एक भी व्यक्ति हिंदुस्तान की भूमि पर जब तक जीवित है तब तक भारत हिंदू राष्ट्र है. த நியூயார்க் டைம்ஸ் நரேந்திர மோடி மோகன் பாகவத்திற்கு பின் யோகி ஆதித்யநாத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் பாபா என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய ஹிந்து ஐடியாலஜி, இஸ்லாமியர்களுக்கு மற்ற மதத்தை சார்ந்த நபர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜியை பற்றி எழுதியிருக்கிறார். நரேந்திர மோடிக்கு பின் அடுத்தபடியாக பவர்ஃபுல்லான நபர் யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அது யோகி ஆதித்யநாத் தான் என்று எழுதியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த ஆர்டிக்கலில் மிகப்பெரிய அளவில் ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்கிறது. இதற்கான இம்ப்ளிகேஷனும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். RSS and BJP had built such a robust system with such a deep root that changes or challenges the saffron government will not be easy. இவர்கள் எந்த அளவில் ஆட்சியில் தன்னுடைய வேர்களை பதித்து விட்டால் நீங்கள் பார்த்தீர்கள், இவர்களை அகற்றுவது இதற்கு மேல் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த சாஃப்ரான் கவர்மெண்ட்க்கு எதிராக யாருமே நிலைக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார்கள். எலக்ட்ரோரல் irregularities and building Hindu First Nation, vote chori, electoral irregularities-னா திருட்டுத்தனம், தேர்தலில் நடக்கக்கூடிய திருட்டுத்தனம், இதை வைத்து ஹிந்து ஃபர்ஸ்ட் என்கிற இந்த நெரட்டிவை வைத்து ஒட்டுமொத்த BJP RSS இந்த நாட்டை அழித்து விட்டதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். when a global renowned newspaper like the New York Times writes such article, what happens? அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், இட்லி, ஜெர்மனி போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள், முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் போன்ற நாடுகள், குளோபல் கம்பெனிஸ், இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வந்த கம்பெனிகள் இதற்கு மேல் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை, அதற்கான உத்தரவாதம், அங்கே தாக்குதல் நடந்தால் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள்னா என்ன செய்ய முடியும்? இது எல்லாமே இந்த ஆர்டிக்கலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நியூயார்க் டைம்ஸ் இந்த ஆர்டிக்கலை வைத்து உலக நாடுகளுக்கு முன்பு எதை எடுத்து வைக்க பார்க்கிறது? The New York Times, the biggest newspaper in the America and the world with immense impact, has front page RSS story with Modi's photo. மோடியின் போட்டோவுடன் நியூயார்க் டைம்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய பத்திரிகை இந்த ஆர்டிக்கலை எழுதியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ், ஆர்மி, பாராமிலிட்டரி force, administration, media, which is television and newspaper, industry, corporate, institution, judiciary, அனைத்தையுமே RSS and BJP உடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக கூறிய பின்பு what does this mean? What is the New York Times trying to tell America and Western world? உலக நாடுகளுக்கு எதை எடுத்து காட்ட பார்க்கிறது the New York Times? இது எதுவுமே புதிதல்ல, அனைத்து நபர்களுக்குமே தெரிந்த விஷயம்தான். நியூயார்க் டைம்ஸ் கொஞ்சம் தைரியமாக எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அதை எழுத மறுத்து வருகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய பாஸ் அவர் தானே. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி தமிழ்நாட்டில் திருப்புரக்குன்றம் நீதிபதியுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், அல்ல கிறிஸ்மஸ் பண்டிகையும் போது நடந்த அந்த வேண்டலைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை எடுத்து காட்டுகிறது? திருப்புரக்குன்றம் விவகாரத்தில் தைனிக் பாஸ்கர் ஒரு மிக டீட்டெயில்டான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய பங்கும் அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் பேசியிருக்கிறார், நான் பேசியிருக்கிறேன், இன்னும் ஒரு சில மிக முக்கியமான நபர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி தமிழ்நாட்டில் RSS மற்றும் BJP
நடத்திய தாண்டவத்தால் தமிழ்நாட்டுடைய அமைதி சீர்குலைந்தது என்று. அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுவேன். ஒரு சிறிய வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், கொஞ்சம் பாருங்கள். A motion for the impeachment of Justice Swaminathan of the Madras High Court has been filed by 120 MPs from the India bloc. The controversy began when, following a petition by Hindu organization, जब स्वामीनाथन जी अपने प्रैक्टिस किया करते थे, इनके घर के पास एक पुजारी थे. ये तो उनकी जो बहन है वो अमेरिका रहती थी, और जब वो यहाँ आई तो इनके पास एक मारुति 800 कार हुआ करती थी. गाड़ी किसी राहगीर के ऊपर लगती है और वो वहां पे गुजर जाते हैं. ऑन द स्पॉट उनकी मृत्यु हो जाती है. पुजारी ने क्या किया, वो जो केस है वो अपने ऊपर ले ली. ये जो पूरा जो कहानी है ये खुद स्वामीनाथन एक बड़े से सभा को संबोधित करते हुए बताते हैं और बहुत फक्र से बता रहे हैं कि ये मसला मेरे पास आता है. वो जो पुजारी हैं उनके खिलाफ वर्डिक्ट पास हो जाता है, 18 महीने की सजा होती है. यूजुअली ये 6 महीने की सजा होती है, लेकिन क्योंकि उनकी वेशभूषा एक पुजारी की थी, because it's a very very important factor where RSS and BJP are trying to vandalize places like churches, temples, masjid, mandir. இவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எங்கேயுமே இவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்தை தாண்டி சிந்திப்பதல்ல. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, முக்கியமாக கிறிஸ்மஸ் வயலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர் எப்படி சீர்குலைந்தது நீங்கள் பார்க்கும்போது, ஈரான், பங்களாதேஷ் और பாகிஸ்தான் போன்ற நாடாக இந்தியா மாறிவிட்டதை இன்னைக்கு உலக நாடுகள் பார்த்து வருகிறது. இம்பாக்ட் ஆஃப் குளோபல் கம்பெனிஸ், நோபடி வில் கம் டு இந்தியா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதற்கு முன்பு மீடியா எப்படி வேலை பார்த்தது, நார்மலைசிங் வயலன்ஸ் இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்து வருகிறது. அஹ்லாக், முகமது அஹ்லாக்குடைய லிஞ்ச் நடந்த போது ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் ஃப்ரண்ட் லைனில் இந்த ஸ்டோரியை போட்டு வந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு லிஞ்சிங் என்பது நார்மல். ஒரு பஜரங் தள் போன்ற கூட்டம், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற கூட்டம், ஹிந்து ரக்ஷா தல் என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இந்த ஆயுதங்களை வீட்டுக்கு வீடு போய் கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா, இது போன்ற அமைப்பு இவர்களால் செய்யறது சரிதான். there is no seriousness, there is no serious question. What more you can understand by this? None of the Kodi media are talking about it. There is no visible alternative to RSS and BJP. இதையும் இந்த ஆர்டிகிளில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது நரேந்திர மோடி நாளைக்கு ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டால் என்ன நடக்கும்? காங்கிரஸ் அல்ல ஆப்போசிஷன் கட்சிகள் இதற்கான இடத்தை பிடிக்க முடியுமா? கிடையாது. நாளைக்கே நரேந்திர மோடி ரெசிக்னேஷனை கொடுத்தால் கூட வேறொரு நபர் வருவார். ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மோகன் பாகவத் வெளியேறினால் கூட வேறொரு நபர் வருவார். இந்த நபர்களை யாராலையுமே இதற்கு மேல் அசைக்க முடியாது. there is no level playing field என்று கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், யாராலையுமே இவர்களை அசைக்க முடியாது. எந்த அளவில் ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனை நாம் உருவாக்கி விட்டோம் என்று நீங்கள் பாருங்கள். இந்தியா ஹேஸ் பிகேம் ஹிந்து நேஷன் என்று மோகன் பாகவத் கூறுகிறார். அதற்கும் யாரும் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்ன? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய், அனைத்து ஜாதிகள், அனைத்து இனங்கள், அனைத்து மதங்களை சார்ந்த நபர்களும் இந்த நாட்டின் குடிமக்கள். ஆனால் மோகன் பாகவத் என்ன கூறுகிறார்? பாரத் ஏக் ஹிந்து ராஷ்டிர ஹை, संवैधानिक प्रमाण की जरूरत नहीं. இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக ஏற்கனவே மாறிவிட்டது. கான்ஸ்டியூஷனை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. Why and how this happened? Because RSS and BJP had placed their people in every institution. அது ஆப்போசிஷன் லீடர்ஸ்களை சிறையில் அடைப்பதாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள், இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இது போன்ற அமைப்புகளை கண்ட்ரோலில் வைப்பதாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்தை தன் கைக்குள் போட்டதாக இருக்கட்டும், கார்ப்பரேட் டொனேஷன்ஸ்கள் 6850 கோடி ரூபாய் இந்த ஒரு வருடத்தில் பிஜேபிக்கு டொனேஷன் வந்திருக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் செங்கர் விவகாரத்தில் ஒரு ரேபிஸ்டை எப்படி வெளிவிட்டார்கள் என்று.
ராஜஸ்தானில் அராவலி மலைப்பகுதியை எப்படி கார்பரேட்டருக்கு எழுதி கொடுத்தார்கள். சோனம் வாக்சுவை எப்படி எந்த விதமான தவறும் செய்யாத ஒரு நபரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஓமர் காலிதை கடந்த 5 வருடங்களாக எப்படி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த ஜுடிஷியரியும் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டது. மீடியா இவர்கள் செய்யக்கூடிய எந்த தவறையுமே தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. Isn't it serious? சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, இந்தியாவுடைய மக்கள் பிஜேபியை பார்த்து இன்னும் விழிக்கவில்லை. பிஜேபி எந்த அளவில் இந்த நாட்டை அழித்து விட்டது என்று யாருமே சிந்திக்கவில்லை. ஏன்னா பிஜேபி உங்களை ஒரு ஜாம்பி போன்று மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளான்னைக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனையிலேயே உங்களை சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அண்ட் இந்த ஈகோ சிஸ்டம் பார்க்க தொடங்கிவிட்டு இதுக்கு மேல் இந்த நாட்டை எப்படி நீங்க காப்பாற்ற போறீர்கள்? இன்ஸ்டிடியூஷன் கண்ட்ரோல் had gone in the hands of RSS and BJP, நரேந்திர மோடி's hand. இதற்கு மேல எந்த விதமான அரசியல் கட்சி வந்தாலும், எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும், நாளைக்கு இந்தியா அலையன்ஸ், ராகுல் காந்தி மற்ற நபர்கள் சேர்ந்து ஆட்சியை பிடித்து விட்டால் கூட போதும், RSSஐ அகற்ற முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன்களில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் RSS உடைய நபர்கள். அப்போ பேக்டோர் வழியாக இந்த நாட்டை அவர்கள்தான் ஆளப்போகிறார்கள். இந்தியா ஒரு அடிமை நாடாக மாறிவிட்டது. விழித்துக் கொள்ளுங்கள். இனியாவது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோ ஏராளமான நபர்களிடம் போய் சேர்ந்தாலாவது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு இந்த விஷயம் புரியட்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.